திருவள்ளூர் உங்கள் குரல் பகுதியில் சில செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகையும் கூடியுள்ளது. ஆனால் அருவிப்பகுதியில் ஏற்பாடுகள் போதுமான அளவுக்கு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு அனைவரும் சிரமத்திற்குள்ளாவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். வாகனங்களை நிறுத்த போதுமான இடவசதி செய்து தருவதோடு ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக குளிக்க வசதிகள் செய்து தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாறுபட்ட சீதோஷண நிலை காரணமாக பட்டு நூல் உற்பத்தி பாதிப்படைந்துள்ளதாக தேனி மாவட்ட விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென வெப்பம் குறைந்து கனமழை பெய்தது. திடீரென காலநிலை மாறியதால் ஏராளமான பட்டுப்புழுக்கள் இறந்துவிட்டதாக பெருமாள் கவுண்டன்பட்டி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் 50% வரை இழப்பு நேரிடும் என்றும் அவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். 50% கூடுதல் எங்களுக்கு வருமானம் வரும். 50% கூடுதல் வருமானம் வருதுன்னா எங்களுக்கு அதாவது கூலியாள் செலவு, முட்டை வாங்குறது, செட்டு சுத்தம் பண்றது, இந்த செலவுகளுக்கே எங்களுக்கு சரியா வரும். அடுத்து எங்களுக்கு அதுல லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திருவள்ளூர் அருகே சோழவரம் அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சங்கம நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 1997-98 ஆண்டு 12ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைக்க இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் அனைவரும் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். இதில் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது காண்போரை நிகழச் செய்தது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 100 வயதை கடந்த தலைமை ஆசிரியருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. மேட்டூரை அடுத்த தீராம்பட்டியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மாணிக்கம் தனது 101வது பிறந்த நாள் கொண்டாடிய சம்பவம் அப்பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவருக்கு 5 மகன்கள், 2 மகள்கள் உள்ளன. 36 பேரன் பேத்திகளும், 53 கொள்ளு பேரன் பேத்திகளும், 11 எள்ளு பேரன் பேத்திகளும் இவருக்கு உள்ளன. பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். என்னோட தாத்தா என்னோட அப்பாவோட தாத்தா. அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவர் ஒரே பள்ளியிலே சேர்ந்து அதே பள்ளியிலேயே ஓய்வு பெற்றிருக்காரு. நாங்க 5வது தலைமுறையினர். இந்த பாக்கியம் வேற யாருக்குமே கிடைக்காது. எங்களுக்கு அது கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம் அவரோட பிறந்த நாள். மேலும் மேலும் நல்லபடியாக எங்கள் மாமனாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் குடும்பம் எல்லாருக்கும் சந்தோஷமா எல்லாமே ஒன்று சேர்ந்து விழா கொண்டாடிட்டோம். காஞ்சிபுரம் மாவட்டம் நீஞ்சல் மடுவு தடுப்பணை பராமரிப்பில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு புறவழிச்சாலையில் அமைந்திருக்கும் மகாலட்சுமி நகர் அருகே களத்தூரான் கால்வாய் வழியாக நீஞ்சல் மடுவு பகுதியை கடந்து PV களத்தூர் ஏரிக்கு நீர் சென்று கொண்டிருக்கிறது. நீஞ்சல் மடிவு பகுதியில் தடுப்பணை கட்டி நீர்த்தேக்கம் செய்யப்படுவதால் மழைக்காலங்களில் மகாலட்சுமி நகரின் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நீர் புகுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வர முடியல, அவசரஸ்ட் ஆயிட்டோம். பாம்பெல்லாம் படிக்கட்டு ஏறி மேலே வர ஆரம்பிச்சிடுது. 80 வயசான தகப்பனாரை நான் வீட்டில் வச்சு நான் அவசரப்பட்டு இருக்கேன். அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட வெளியில வரதுக்கு முடியாம போகுது. அரசு பள்ளியில் பணிபுரியும் பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கான கணினி மற்றும் யோகா பயிற்சி வகுப்பு திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்பில் 10க்கு மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 35க்கும் மேற்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இந்த பயிற்சி வகுப்புகள் தங்கள் மாணவர்களின் திறனை மேம்படுத்த கட்டாயம் உதவும் என ஆசிரியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே மெழுகுவர்த்தி ஏந்தி முழங்காலிட்டு சப்பரத்தை சுற்றி வரும் வினோத திருவிழா நடைபெற்றது. மரவப்பட்டி புதூர் கிராமத்தில் 131 ஆண்டுகள் பழமையான புனித சலேத் மாதா திருத்தலத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் மாதாவிற்கு செலுத்தும் நேர்த்திக்கடனாக தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சப்பரம் நின்ன உடனே முழங்கால் போட்டு மெழுகு திரி ஏற்றி எங்க மனசுல நினைச்ச காரியம்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி முழங்கால் போட்டு சாமியை சுத்தி வருவோம். நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுனாலும் சில பேர் நடந்ததுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரியும் இந்த கோயிலை சுத்தி வருவாங்க, அந்த சப்பரத்தை சுத்தி வருவாங்க.
சேலத்தில் தொடர்ந்து 43 மணி நேரம் கிராமிய பாடல்களை பாடி சேலத்து கலைஞர்கள் சாதனை புரிந்தனர். கடந்த 20ஆம் தேதியன்று தொடங்கிய உலக சாதனை முயற்சிக்காக நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6 வயது சிறுவர்கள் முதல் 84 வயது வரையிலானோர் என 221 பேர் கலந்து கொண்டனர். ஏசியன் ரெக்கார்ட் அகாடமி, இந்தியா ரெக்கார்ட் அகாடமி, தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட் உள்ளிட்ட சாதனை விருது வழங்கும் நிறுவனங்களின் நிர்வாகிகள் நடுவர்களாக இருந்து கண்காணித்தனர். இந்த சாதனை நிகழ்வின் வீடியோ பதிவை உலக கின்னஸ் சாதனைக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவானது 14 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாகை மாவட்டம் முழுவதும் மீன்பிடி படகுகளை பழுது பார்க்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மீன்பிடி தடைக்காலம் விரைவில் முடிவுக்கு வரவிருப்பதால் படகுகளை மீனவர்கள் பழுது பார்த்து வருகின்றனர். மேலும் பிற மாநிலங்களில் வழங்குவது போல படகுகளை சீரமைக்க அரசு நிதி வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் தொகை போதுமானதாக இல்லை என்றும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். படகு பராமரிப்பு செலவை அரசே ஏற்க வேண்டும் என்றும் அல்லது அதற்காக வங்கிக் கடனை வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணிக்கு அக்கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கடந்த 2011 சட்டப்பேரவை தேர்தலில் இதே தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிடமணி மீண்டும் தற்போது கூடலூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து நகர திமுக மற்றும் தொண்டர்கள் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.